அன்னியாங்க ஆர்மி எல்லோரும் எப்படி தான் இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி TANGFF தான் பார்க்க போகிறோம். இல்லீகல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 5. ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஆர்மிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குடா. ஸோ அங்கே போய்ட்டு கிளிக் பண்ணி வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில். ஸோ ஃப்ரெண்ட்லியாக பேசலாம், ஓகேவா? நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் வெட்டிங்க்கு போகணும்னு சொல்லிட்டு ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு லைட்டாக வந்து லிப்ஸ்டிக் போட்டு இருக்கீங்க. அப்போ தான் தேங்கிட்ட உங்களுக்கு கால் வருது. ஸோ அச்சோ, நான் சொல்லவே இல்லையே தேங்கிட்ட. சரி, அட்டன் பண்ணி சொல்லலாம். ஹலோ தேங். நேஹா, உனக்காக எவ்வளோ நேரண்டி வெயிட் பண்ணுறது? ஏன் இன்னும் வரலை? அது வந்து தேங், நான் சொல்லியிருந்தேன்ல அம்மா மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ஆமாம், அதான் தேங், அம்மா வந்து இன்றைக்கே பண்ண போகிறாங்களாம். நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன், பட் அம்மா தான் சொன்னாங்க இன்றைக்கி மேரேஜ் இருக்குன்ட்டு. அப்படியா? சரி நேஹா, நீ வந்து அட்டன் பண்ணிட்டு நாளைக்கு கண்டிப்பாக ஸ்கூல் வந்துடும்ல. ஏண்டி உன்னை மிஸ் பண்ணுவேண்டி, உன்னை பார்க்காம எப்படி என்னால் இருக்க முடியும்? வந்துடுறே. ஓகே தேங், நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு பார்த்தா இன்னொரு வந்து உங்களுக்கு கால் வருது. தேங், வீ கால் பண்ணுறேன். சரி, கான்ஃபரன்ஸில் போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஃபரன்ஸில் போடுறீங்க. பேபி, ஹாட் பேபி, எங்கடி போனேன்? இந்த தேங்கும் பக்கத்தில் நிற்கிறான், நீ வரல என்ன? உனக்காக தாண்டி ஸ்கூல் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்கே காணும்? அது 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 வி, ஏன்டி ஷுவர் ஆகுற? அப்போ டேங், வி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இல்லையா? அப்போ ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா? டேஷு, உன்கிட்ட யாரா பேசுனேன்? நீ வந்து கனெக்ட் பண்ணுறிக்கியா என்ன? ஆமாம் வி. ஏண்டி கனெக்ட் பண்ணேன்? தேங்க்ஸ் சொன்னேன். அதை விடு, இந்த பேச்செலாம் எதுக்கு? ஏன் வரல சொல்லு. அது வந்து அம்மாவுக்கு கல்யாணம். என்னது, உன் அம்மாவுக்கு கல்யாணமா? சரி, இன்னைக்கு வரமாட்டியா? இல்லை, நான் வரமாட்டேன். அப்போ நான் வரட்டா அங்கே மேரேஜுக்கு? வி, அதெல்லாம் வானா. அப்போ தான் என்னடா, என்ன பேசிகிட்டு இருக்க? புட்டி, உன்கிட்ட நான் பேசலை, நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன். நீ மூட்டு போறியா? வி, அதுக்கு முன்னாடி என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கான்ஃபரன்ஸ்லேயே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ப்ளீஸ் 2 பேரும் ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ எதுக்கு? நான் ஃபோனை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான், நேஹா என்ன பண்ணுற? டைம் ஆச்சு, ஆல்ரெடி மிஸ்டர் கிம் வந்து நமக்காக கார் அனுப்பிச்சிட்டாரு. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், வா சீக்கிரம் போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. பட் வந்து தாங்குமே மாறி மாறி கால் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் போட்டுடுறீங்க. ஃபைனலி அந்த சர்ச்சை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க. ஸோ உள்ளே பார்த்தா அவ்வளோக்கா யாருமே இல்லை. ஸோ மிஸ்டர் கிம் மட்டும்தான் என்ட்ரன்ஸில் நிற்கிறாரு. ஸோ அவங்க அம்மா போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, நான் வந்துட்டேன், எனக்கு தெரியும் நீ வருவேன்ட்டு, ஸோ வா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா கூப்பிட்டு போயிட்டு ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பாரு. ஸோ மிஸ்டர் கிம், நேஹா என்னம்மா பண்ணுற, அங்கேயே நிற்கிற, நீ வாமா. இல்லை, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்களும் போகிறீங்க. சென்டரில் தான் நிற்கிறீங்க. இந்த சைடு உங்கள் அம்மா அண்டு மிஸ்டர் கிம்மும் நிற்கிறவங்க அவங்க 2 பேரும் ஹேண்டாக பிடிச்சிட்டு உள்ளே போகிறீங்க. சார் போகும்போதே, நேஹா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள், என்ன? அதுவா, என் 2 பசங்களையும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுமா? அதான் அவங்க ஸ்கூல் போனாங்க. ஸோ கேட்லேயே பிடிச்சிட்டு வந்துட்டேன். இல்லைங்கடா, நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னா அதில் 2வது பையன் இருக்கான்ல, எதுக்கெல்லாம் உனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிடிச்சி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு நிற்கிறீங்க. ஆமாம், உங்கள் 2 பசங்க எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, பட் காணும். இதோ வந்துடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டு அவர் 2 பசங்களையும் கூப்பிட்டு வராரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஐஸ்லாம் வைட் ஆகுது. ஓ மை காட், இது என்னது? இல்லை நேஹா, இது உன்னோட ட்ரீமா? எனக்கு தெரியலையே. ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சைட் வியும் டயாங்கும் 2 பேருமே கன்ஃபியூஸ் லுக்கில் உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறா?
அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தயாங் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அம்மாவை பார்க்குறான். தயாங்க் உங்கள் அம்மாவை தெரியும், மிஸ்டர் கிம் காட்டியிருப்பார். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எதுவுமே சொல்ல அப்படியே தலையை குனிஞ்சிக்கிறீங்க. அவர் கூப்பிட்டு வந்து 2 பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ நேஹா, இன்னிலேருந்து உனக்கு 2 பிரதர்ஸ், ஓகேவா? நீ ஸ்டெப் பிரதராக பார்க்காத, உன்னோட பிரதராக பாரு, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ தேங்க் ஐஸ்லாம் வைட் ஆகுது வீக்கு, அதுக்கு மேலே. அப்போ அவன் மைண்டு வாய்ஸ்லேயே, டேய் தகப்பா, என் வாழ்க்கையில் இப்படி மண்ணள்ளி போட்டியடா, நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கான். இந்த சைட் தேங்க்கு ஐஸில் லைட்டாக டியர்ஸ் வந்து ஃபால் ஆகுது. பட் நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்க, பட் கண்டுக்கல. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தேங்க் தான் மிஸ்டர் கிம்மோட பையன்ட்டு. இப்போ எதுவுமே உங்களால் பண்ண முடியாது, ஏன்னா உங்கள் அம்மா வந்து மேரேஜ் பண்ண போகிறாங்க. ஏன்னா உங்கள் அம்மா உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும். அவங்க வந்து உங்ககிட்ட எதுவுமே அவங்களுக்காக கேட்டதே கிடையாது, உங்களுக்காக எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பா இருந்ததுக்கப்புறம் நான் வந்து மிஸ்டர் கிம்மை மேரேஜ் பண்ண போகிறேன், நீ இதுக்கு ஓகே பண்ணுவியான்னு உங்ககிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்கள் அம்மாக்காக வந்து நீங்கள் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் தோணுது, நம்ம இனி தேங்க பார்க்கவே கூடாது, அவன் கூட பேசவே கூடாது, இன்னிலேருந்து அவன் நம்மளோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பிரைன் சொன்னாலும் உங்கள் ஹார்ட் வந்து கேட்கவே மாட்டேங்குது. ஸோ வந்து ஈவில் ஸ்மெல்கோட அவன் வந்து ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து மிஸ்டர் கிம்மும் உங்கள் அம்மாவும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபைனல் 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து மேரேஜ்லாம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மிஸ்டர் கிம் வந்து இன்றைக்கி வந்து ட்ரீட்டு, ஓகேவா? ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம், அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. இதை தேங்க் பார்த்துட்டு, என்னடா நடக்குது, நான் லவ் பண்ணுற பொண்ணையே என்கிட்ட கூட்டி வந்து இதான் உன் தங்கச்சின்னு சொன்னால் நான் எப்படி அக்செப்ட் பண்ணுறது? என்னால் நேஹாவை அப்படி பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வியை திரும்பி பார்க்குறான். என்னடா பார்க்குற, நீ தான் சொன்ன உனக்கு அவள் கிடையாதுன்னு. உனக்கும் கிடையாதுடா, இப்போ அவள் நம்ம 2 பேருக்குமே தங்கச்சி, என்ன பண்ண போகிற? தெரியலடா, ஆனால் நேஹாவை என்னால் அப்படி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழுக போகிறான். அப்போ வந்து டேய் டேங்கு விட்ரா, பார்த்துக்கலாம், மேரேஜ் முடிஞ்சிடுச்சுல, நம்ம வீட்டுக்கு தானே வருவாங்க. ஸோ நேஹாவோட அம்மா நம்ம வீட்டுக்கு தான் வந்தாகணும். ஸோ அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவளும் நம்ம கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளாக ஸ்மோக் பண்ணுறான். ஸோ ஃபைனலி நீங்கள் வந்து எல்லாருமே ஃபேமிலியாக போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிடுறீங்க. அங்கே போயிட்டு லஞ்சு தான் சாப்பிட்றீங்க. ஏன்னா மார்னிங் வந்து ஒரு 10:30க்கு அந்த டைமில் தான் நீங்கள் வந்து மேரேஜ் ஹாலுக்கு போயிருப்பீங்க. அங்கே போயிட்டு எல்லா ப்ராசஸும் முடிக்கிறது லஞ்ச் ஹவர்ஸ் ஆயிரும். ஸோ அங்கே போய் ரீச் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தா அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஸோ வந்து உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு பார்த்துட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்குறீங்க அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு. அப்போ வந்து இங்கே என்ன நடக்குது, ஆனால் அந்த நாய் பார்த்தியா எப்படி சிரிச்சிட்டு நிற்குதுன்ட்டு. 2 பேர் 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறோம், எங்களை கூட கண்டுக்கல. இதை பார்த்து டே டயாங், இவ்வளோ என்னடா பண்ணலாம்? பவி டே சும்மா இருறா, அவளாச்சும் இப்போ சிரிக்கிறாளே அதுவே போதும் எனக்கு, நம்மளுக்கு அவள் கிடைக்க மாட்டாடா. டேய் டயாங், லூசு மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோவப்படுறான். அப்போ மிஸ்டர் கிம் பார்த்துட்டு, என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன், சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ மிஸ்டர் கிம் வந்து, நேஹா எதுக்கு இப்படி சுற்றி பார்க்குற? இல்லை அது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஹோட்டல். ஓ நல்லா இருக்கா? இது நம்மளோட தாம்மா, இது வந்து நம்மளோட ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இங்கே எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கும், டோன்ட் வெரி. எனக்கு புரியுது நீ ஏன் எல்லாம் சுற்றி பார்க்குறேன்ட்டு, உனக்கு ஹோட்டல் ஃபுட் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. வீட்டில் பண்ணுறது தான் பிடிக்குமாமே. ஆமாம். அப்போது மிஸ்டர் கிம் வந்து பார்த்துட்டு, என்ன நீ வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருக்க, அப்பான்னு சொல்லுமா. தயங்கிட்டு நீங்கள் வந்து டேங்கவியே பவர்லுக்கு விட்றீங்க,
அவங்க 2 பேருமே முறைச்சிட்டே நிற்கிறாங்க சொல்லாத அப்படின்ட்டு. நீங்கள் அப்பா ஓகே இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. சரி சரி நீ நர்வஸ் ஆகாத, எனக்கு புரியுது, இதெல்லாம் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும். சரி நீ வந்து இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு கேர் பண்ணுறாரு. ஸோ உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பொண்ணு அப்படி கேர் பண்ணுறாரு, சொந்த பொண்ணுமே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு ஸோ மிஸ்டர் கிம் யாருக்கோ ஒருத்தருக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாரு. இந்த சைடு உங்கள் அம்மா தான் நேஹா நீ பிரதர்ஸ் கூட நீ பேசிட்டு இரு, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க. இப்போ தான் நீங்கள் யோசிக்கிறீங்க, 2 பேரும் உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு உங்களை வந்து கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஐஸ் அவ்வளோ டார்க்காக இருக்குது. தேவன் ஐஸ் வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ டார்க்காக இருக்குது. ஸோ அதுக்கும் மேலே விட்டா அவங்கள அடிச்சு போல் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீ ஒன்றே பார்த்துட்டு டேங்க் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறான். நேஹா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்பா தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறான்ட்டு. டயாங் எனக்கு எப்படி தெரியும் இப்படியே நம்மளுக்கு சர்ப்ரைஸ் வைப்பாங்கன்ட்டு? எனக்கு ஆல்ரெடி தெரியும் உங்கள் அப்பாவை, ஆனால் உன் அப்பா தான்னு தெரியாது. நான் யூஎஸில் இருக்கும்போதே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அம்மா, ஆனால் இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை டயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. பவி உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு இங்கே பாரு நேஹா, நீ இதை நினச்சி நீ ஒரி பண்ணாத, நீ நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸ்லாம் பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து சொட்டாக இருக்கு நல்லா வைப் பண்ணி விட்றான். நீங்கள் சடனாக பிடிச்சி தள்ளி விட்டு நீ இதுக்கு முன்னாடி வந்ததே சரியில்லை, அப்போ என் டயாங் பாய் ஃப்ரெண்ட். ஸோ நீ இதுக்கு மேலே என் பக்கத்தில் வரணும்னு நினைக்காத, தள்ளி போவி. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க? நீ ஒன்றும் என் கூட பிறந்த தங்கச்சி இல்லைல்ல, ஸ்டெப் சிஸ்டர் தானே. ஸோ இதெல்லாம் அவ்வளோ பெருசாக இஷ்யூ ஆக்காத. என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷாக்காக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் டயாங்கோட அப்பா வந்துடுறாரு. தேவி என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லைப்பா சும்மா பேசிகிட்டு இருந்தேன். சரி அந்த சைட் போய் உட்காரு. ஸோ உங்கள் அம்மா வந்துடுறாங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு டயாங்கோட அப்பா இங்கே பாரு, நான் வந்து உங்களோட திங்ஸ் எல்லாமே நான் வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டேன், ஆல்ரெடி எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வைட் ஐஸில் பார்க்குறீங்க. அப்போ டயாங்கோட அப்பா இங்கே பாரு நேஹா, உன்னோட திங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒன்று ரூமில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. டயாங் வி அவங்க 2 பேர் ரூமில் சென்டரில் நீ இருக்க, ஓகேவா? இந்த சைட் டயாங், இந்த சைட் வி, அதுக்கு சென்டரில் நீ இருக்க ஒன்று ரூம். ஸோ உங்கள் 2 பிரதர்ஸும் உன்னை சேஃபாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை பிரதர்ஸ்ன்னு சொல்லும்போது டயாங்க்கு வீக்கும் இங்கே கடுப்பாகுது. விட்டா அவங்க அப்பா அடித்தே கொண்டுருவாங்க போல். ஸோ டயாங் தான் அப்பா போகலாமா, டைம் ஆச்சு ஆல்ரெடி, சரி போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வந்து நீங்கள் டயாங்கோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ அங்கே போனால் அந்த வீடு அவ்வளோ பெரிய மேன்ஷன் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அண்ணாந்து பார்க்குற அளவு கூட அவ்வளோ பெருசாக இருக்குது. ஃப்ளோரே கிட்டத்தட்ட 7க்கு மேலே இருக்கும். என்னடா இவங்க 3 பேருக்கும் இவ்வளோ பெரிய ஃப்ளோரா? அச்சோ இது வீடா இல்லை அரண்மனையா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ டயாங்கோட அப்பா என்ன நேஹா பார்க்குற, இதுதான் நம்ம வீடு, நீ நீ வந்து 5th ஃப்ளோரில் இருப்ப, நானும் அம்மா வந்து 2nd ஃப்ளோரில் இருப்போம், மிச்சம் எல்லாம் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஃப்ளோர்ஸ் தான். ஸோ ஆஃபீஸும் லைட்டாக இங்கே தான் இருக்கும், மெயின் பிரான்ச் மாதிரி. ஸோ நான் வெளிலலாம் கம்பெனிக்கெலாம் போக மாட்டேன், எனி டைம் வீட்டில் தான் இருப்பேன். ஸோ டோன்ட் வரி, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மீட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் தான் நான் அப்ராட் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட அப்பா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலி நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. ஸோ உங்கள் அம்மா பார்த்து டயாங் இங்கே வாப்பா, சொல்லுங்கள், அது வந்து நீ நேஹாவை கூப்பிட்டு போயிட்டு அவர் ரூமை காட்டுறியா? ஓகே நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்களை கூப்பிட்டு போகிறான். அவனுக்கு வந்து லைட்டாக கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவங்கள வந்து சிஸ்டராக பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வந்து உங்கள் பின்னாடியே குடுன்னு வாரான். ஸோ ஃபைனலி நீங்கள் வந்து ஃப்ளோரில் ஒவ்வொரு ஃப்ளோராக ஏறிட்டே போகிறீங்க. அப்போ டயாங்ட்டு பார்த்து இங்கே லிஃப்டெல்லாம் இல்லையா? இருக்குது, பட் இன்றைக்கி வந்து ஒர்க் ஆகலை, ஸோ ஸ்டெப்பில் தான் ஏறி போகணும், எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் 3rd ஃப்ளோர்லேயே வந்து உட்காந்துடுறீங்க. ஸோ தான் அவங்க லிஃப்ட் பண்ணிட்டு ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறான். ஸோ இதை டயாங் பார்த்துட்டு தேவி என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறேன்னா
என் கேர்ள் ஃப்ரெண்டு நான் தூக்கிட்டு போகிறேன். உனக்கு தான் அவன் மேலே கேர் இருக்காது, ஆனால் எனக்கு அவன் மேலே கேர் இருக்குது. பாவம்ல என் ஹார்ட் பேபி கேர்ள், காலெலாம் வலிக்கும். ஸோ அதான் நான் தூக்கிட்டு போகிறேன். உனக்கு என்னடா? ஏய், நீ அவளை கீழே இறக்கி விட்றா, நான் தூக்குறேன். முடியாது, நான் தான் தூக்குவேன். இவ்வளோ நேரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வந்தானே, நீ தூக்குனியா என்ன? இல்லை இப்போ என்னடா புதுசாக அக்கறை, நான் வந்து தூக்க நீ தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலி நீங்கள் கடுப்பாயிட்டு நீங்கள் வீடு ஹேண்ட்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கிது. ஐயா சாமி, ஆளை விடுங்க, நானே நடந்து போய்க்கிறேன், என்னால் முடியல, இப்படியே சண்டை போட்டே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்க முடியாமல் நடந்துட்டு அவங்க ரூம் போய் வச்சாரிங்க. பட் இன்னும் தாங்கவே சண்டை போட்டே இருக்காங்க. அப்போ டேங்கோட அப்பா வந்துட்டு வீடை மண்டையிலே கொட்டிட்டு, டேய் என்னடா இவ்வளோ வயசாச்சு இன்னும் சண்டை போட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தங்கச்சி வந்திருக்கா, கொஞ்சம் கூட அறிவில்லை, அவன் முன்னாடி இப்படிலாம் சண்டை போட்டு இருக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அப்பா வந்து வீக்கும் டேங்க்கும் கொட்டுறாரு. அப்போ நீங்கள் இதெல்லாம் மேலே வந்து பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஏன்னா 3rd ஃப்ளோர்லாம் இதை திட்டிகிட்டு இருப்பார். நீங்கள் 5th ஃப்ளோர் வந்து பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு, என்ன இவங்க இப்படியெல்லாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு மேலேருந்து கீழேருந்து பார்த்துட்டா என் ஃபிகர் பார்த்துட்டாலே, ஐயோ அப்பா போயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடி போயிடுறான். இப்போ வீயோட அப்பா வந்து பார்த்துட்டு, டேய் ஏன்டா அவன் எப்படி இருக்கான்? அது வந்து தெரிலப்பா, நீங்கள் கொடுக்க செல்லும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மேலே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அவங்க விளங்கிட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ரூம் போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. ஸோ தாங்கவேயும் ஓப்பன் பண்ணலான்ட்டு வந்திருப்பாங்க. பட் வந்து அதுக்குள்ளே நீங்கள் டோரை லாக் பண்ணியிருப்பீங்க. அப்படி வந்து, டேய் நேஹா டோர் ஓப்பன் பண்ணுறி. முடியாது. டோர் ஓப்பன் பண்ணுறி. முடியாதுண்ணா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆக வந்து போயிடுறீங்க. ஏன்னா ரொம்ப ஒர்க்காக இருந்துச்சுங்க வெளில, நீங்கள் வந்து வெளிலலாம் போயிருப்பீங்களே. ஸோ டயர்டில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படியே பெட்டில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. ஸோ இந்த டே தாங்கவையும் அவங்கள ரூமுக்கு போயிடுறாங்க. வீக்கு அழுக தான் வருது. இப்போ என்ன பண்ணுவேன்? என் நேஹா எனக்கு கிடையாதா? அப்போ நான் லவ் பண்ணுற பொண்ணு எனக்கு தங்கச்சியா? இது என்னால் அக்செப்டே பண்ண முடியாது. அம்மா ஏம்மா நீங்கள் என்னை விட்டு போனீங்க? பார்த்தீங்களா அந்த மனுஷன் நான் லவ் பண்ணுற பொண்ணு அம்மாவே கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் நேஹா எனக்கு கிடையாதா? எனக்கு வேணும்மா ப்ளீஸ், எப்படியாச்சும் அவளை எனக்கு கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே மாட்டாள். ஆல்ரெடி அவள் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான். நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் உருண்டு புலம்பிகிட்டே இருக்கான். ஸோ அப்போ தான் உள்ள மிரரை பார்த்துட்டு இவளாக ஸ்மைல் பண்ணிட்டு, எப்படியெல்லாம் யோசித்தேன் என் நேஹா கூட ஒன்றா இருக்கணுன்ட்டு. என் ஹார்ட் பேபிக்கு இப்போது என் பக்கத்து ரூம்லே இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது? அவள் ரூமுக்கு போகணுமே, அவளை பார்க்கணும். என்ன பண்ணிட்டு இருப்பா? அவள் கூட எப்படியெல்லாம் லைஃப்பை லிவ் பண்ண ஆசைப்பட்டேன். ஆனால் சிஸ்டர்னால் என்ன? பரவாயில்ல, அவள் என்ன என் சொந்த ரத்தமாக என்ன? இல்லைல்ல, அவள் கூட நான் இருக்கலாம், தப்பு இல்லை. இந்த ஆளை போய் யார் கல்யாணம் பண்ண சொன்னா? நேஹாவோட அம்மாவை. எனக்கெலாம் தெரியாது, எனக்கு நேஹா வேணும். ஐயோ என் ஹார்ட் பேபி கேர்ள், என் பேபி கேர்ள் என்ன பண்ணிட்டு இருப்பா? உள்ளே போகலாமா வேணாமா? சரி போவோம், நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து பெட்டில் வந்து பிறகா படுத்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை. ஆனால் இப்போ நம்ம எப்படி தேங்க ஃபேஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறந்துடும். ஏன்னா உங்கள் அம்மாக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. ஆனால் மனசுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது. பட் அழுக வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃபோனை வந்து அப்படியே தூக்கி கடாசிட்டு பெட்டில் அப்படியே குப்புறப்படுத்திட்டு வந்து பிலோவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போது வந்து டோர் வந்து ஓப்பனாக சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, நான் டோர் ஓப்பன் சவுண்ட் கேட்குது, யாராச்சும் திருடங்க வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை, டோர் ஓப்பன் ஆகலை, லாக்கில் தான் இருக்குது. அப்போ எங்கேருந்து டோர் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தா வீயோட சைட்லேருந்து டோர் ஓப்பன் ஆகுது. சீக்ரெட் டோர் போல், அது பார்க்க வால் மாதிரி தான் இருக்குது. பட் ஓப்பன் பண்ணிட்டு வீ தான் வந்து வாரான். அது எப்படின்னா ஒரு ஷார்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன், ஒரு பனியன் மாதிரி. உங்களுக்கு ஐஸ்லாம் வைடாகுது. நம்ம ரூமு இவரும் பக்கத்தில். ஸோ இந்த வால்லேருந்து
டோர் க்ரியேட் பண்ணியிருக்கானா? இதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ இந்த ரூம் எதுக்காக அவன் யூஸ் பண்ணுறான்? ஒருவேளை யூஸ் பண்ணியிருப்பானோ? இது அவனோட ரூமா? நம்ம யூஸ் பண்ணுற ரூம்? அச்சோ, எனக்கு தெரியலையே. இப்போ என்ன பண்ணுவேன்? நேஹா, நீ நீ இங்கேருந்து போயிரு. ஏய் பேபி கேர்ள், ஹாட் பேபி கேர்ள், லவ் யூ டி. என்கிட்டயே கடைசியாக வந்துட்டியா? பாத்தியா? என் பக்கத்து ரூம்னே இருக்க. வா, என்ன ட்ரெஸ் அடி இது. ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டு வர்றேன். பர்பிள் யூ.